மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதிமுகவுடைய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் அதிமுகவில் பயணித்த மூத்த தலைவர் ஆர்.எம். வீரப்பன் உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 98. திடீரென ஏற்பட்ட வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அவருடைய குடும்பத்தினர் அவரை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. காலமான அவருடைய உடல் தற்பொழுது கிரீம்ஸ் ரோடு இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ளது. அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக ஆர்.எம். வீரப்பனை பொறுத்தவரை அவர் திராவிட அரசியலில் மிக முக்கியமான ஒரு நபர். குறிப்பாக தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரோடு அரசியல் செய்தவர். கடந்த 20 ஆண்டுகளாக அவர் தீவிர அரசியலிருந்து ஓய்வு பெற்று அவருடைய இல்லத்துல ஓய்வு பெற்று வந்த அவர் இன்றைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக, வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்கிறார். முன்னாள் போக்குவரத்து துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களில் முக்கியமான துறையின் அமைச்சராக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கார். பிறகு அதிமுகவிலிருந்து முரண்பட்டு தனியாக கட்சி நடத்தியவர். பிறகு பல்வேறு இலக்கிய பேரவைகளிலும் அவர் முக்கியமான பங்காற்றியவர். குறிப்பாக தமிழ் திரைப்பட துறையில் அவருடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானவர். குறிப்பாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல்வேறு நபர்களின் நண்பர். குறிப்பாக சத்யா மூவிஸ் என்கிற திரைப்பட நிறுவனத்தையும் அவர் நடத்தி வந்தார். குறிப்பாக மிக வெற்றி பெற்ற பாட்ஷா திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் அவர். அந்த வகையில மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திராவிட அரசியல் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் ஆர்.எம். வீரப்பன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.